Hi friends, நம்ம Swology class 3 part 1 வீடியோ பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ப்ரிலிம்ஸில் இதில் நமக்கு நிறைய டைம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் படிக்கிறதுக்கான சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் 10th இம்யூன் சிஸ்டம்னு லெசன் இருக்குது. அதாவது ஸ்டாண்டர்ட் 10th செகண்ட் லெசன் இது தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ் பற்றி நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது டிசீசஸ் பார்த்திங்கன்னா மெயினாக அதோட காசிட்டிவ் ஏஜெண்ட்டாக எது இருக்கும் பார்த்திங்கன்னா வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா. ஸோ இதுதான் மெயினாக பார்த்திங்கன்னா. ஸோ இதை பற்றி 10th புக்கில் நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக டிசீஸ் நமக்கு வர விதத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் பிரிக்கலாம். கம்யூனிகபிள்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது ஏதோ ஒரு ஆர்கானிசம் மூலமாக வந்ததுன்னா ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்கள்ட்ட ஸ்ப்ரெட் ஆகிறது, இதுதான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் சொல்லுவோம். இதே நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் இந்த ஜென்ரேஷன் வைஸ், ஹெரிடிட்டி வைஸ் அப்படி தான் வர டிசீஸ் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இதுலேயும் நிறைய கேட்டகரி தான் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம என்னென்ன நமக்கு தெரிஞ்சது தான் பார்த்திங்கன்னா வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா இதெல்லாம். ஏன் இந்த மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது இதெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவோம். ஏன் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்னால வருது பார்த்திங்கன்னா இது எல்லாம் பேராசைட்டிக், எதையாவது ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம பாடியில் அதுக்குரிய அது பிளேஸ் கிடைக்கும்போது அது அந்த இடத்த எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக பாடியில் ஆக்குபை பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் அது இருக்குதுன்னு காட்டுறது தான் நமக்கு டிசீஸாக ஆகுது. ஸோ நம்ம இந்த லெசனில் வைரஸ்னால் வர டிசீசஸ் தான் என்ன பார்ப்போம் பார்த்திங்கன்னா போலியோ, ரேபிஸ், ஹெப்படைட்டிஸ், அப்புறம் மெனிங்டன்ஸ், பிரெயின் ஃபீவர். ஸோ இந்த மாதிரி தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாக்டீரியானால் என்னென்ன டிசீஸ் பார்த்திங்கன்னா டியூபர்குலைசஸ், லெப்ரசி, காலரா, டைஃபாய்டு, டிஃப்தீரியா, டெட்டனஸ், பிளேக், நிமோனியா, சிஃபிலிஸ், கொனரியா. ஸோ இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த டிசீசஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க. எக்ஸாமில் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா ஒரு டிசீஸ் கொடுத்துட்டு அதோட காசிட்டிவ் ஏஜென்ட் எதுன்னு கேட்பாங்க. அதாவது பாக்டீரியாவா, வைரஸா, புரோட்டோசோவான்னு. ஸோ நம்ம இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இதுக்கு நல்லா இதை பார்த்து படிச்சிட்டோன்னா ஓரளவுக்கு இதில் எது கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபங்கைனால் நம்ம ஆல்ரெடி பாட்னியில் பார்த்துருப்போம். அதாவது அது ஒரு டெட் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து தான் அது உருவாகுதுன்னு. ஸோ அதே ஃபங்கை நம்ம உடம்புல வரும்போது கண்டிப்பாக அதனால் டிசீசஸ் தான் வரும். ஸோ அது என்னென்ன டிசீசஸ் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப், அத்லெட்ஸ் ஃபுட், இந்த மாதிரி டிசீசஸ் தான். நெக்ஸ்ட்டு புரோட்டோசோவானால் என்னென்ன டிசீஸ் பார்த்திங்கன்னா மலேரியா, அமீபைக் டிசென்ட்ரி, ஸ்லீப்பிங் சிக்னஸ், இந்த டிசீசஸ்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் தான் பார்த்திங்கன்னா பேராசைட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். இதே பேராசைட்டிக்லே அதாவது பேராசைட்டிக்னால் எதையாவது ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்குது. அதில் மேக்ரோ ஆர்கானிசம், அதனால தான் என்னென்ன டிசீசஸ் வருது பார்த்திங்கன்னா மேக்ரோ ஆர்கானிசம்னால் என்னென்னா நம்ம கண்ணுக்கு தெரியறது. மைக்ரோ ஆர்கானிசம்னால் நம்ம கண்ணுக்கே தெரியாதது தான் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா தான். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியறது என்னென்னா பார்த்திங்கன்னா டேப் வார்ம், ரவுண்ட் வார்ம், ஃபிலேரியல் வார்ம். ஸோ இதுதான் நம்ம பாடியில் இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் என்ன டிசீஸ் வரும் பார்த்திங்கன்னா டேனியாசிஸ், ஆஸ்காரியாசிஸ், ஃபிலாரியாசிஸ், இந்த டிசீசஸ் தான் வருது. இதில் முக்கியமான டிசீஸ் பற்றி நமக்கு புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னா எந்த ஒரு ஆர்கானிசமாக இருக்காது. நம்ம கம்யூனிகபிள்னால் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, டேப்வாம், ரவுண்டம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோம். இதே பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகபிள்னால் எந்த ஒரு ஆர்கானிசமும் இருக்காது. அப்போ எது வழியாக இந்த டிசீஸ் வருது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் ஒரு ஆர்கானிக் டிசீசஸ். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எந்த அளவுக்கு ஃபுட் எடுத்துக்கிறோம், எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம், அதை வச்சு வர்றது தான் இந்த மாதிரி டிசீசஸ் தான். ஸோ ரொம்ப அதிகமாக ஆக அப்போ வர ப்ராப்ளம் தான் என்னன்னு பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ நம்ம இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டமில் நம்ம பேன்க்ரியாஸ் பற்றி படிக்கும்போது இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஒரு சைட் பார்த்தா இந்த வளர்சிதை மாற்றம் மூலமாக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டரி டிசீசஸ் இல்லைன்னா ஜெனட்டிக் டிசீசஸ். அதாவது பரம்பரையாக பேரண்ட்ஸ்லேருந்து சில்ட்ரனுக்கு வர்றது, இல்லை அவங்க தாத்தாட்டேருந்து அவங்க பசங்களுக்கு வர்றது.
ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் தான் பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டரி டிசீசஸ் ஆர் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னால வரும். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் அனேமியா, தலசீமியா, டவுன் சிண்ட்ரம், அதாவது இந்த குரோமோசோமில் நம்ம படிக்கும்போது பார்ப்போம். அதனால் அதோட ப்ராப்ளம் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி டிசீசஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைட் பார்த்திங்கன்னா அதிக ஃபுட்டுனால இந்த மாதிரி மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் தான் வருது. இன்னொரு சைடு ஃபுட்டை எடுத்துக்காமல் இருந்தால் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி சொல்லிட்டு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் அது ஒரு கைண்டாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குவாஷிக்கர், மராஸ்மஸ் இந்த மாதிரி டிசீசஸ் தான் வரும். ஸோ நமக்கு தெரியும் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது ஒரு நியூட்ரிஷன் ப்ராப்ளம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இருந்தால் நமக்கு வரும் அந்த ஒரு கட்டாயம் இல்லை. ஆனால் இப்போ ஒருத்தவங்களுக்கு டைஃபாய்டு இல்லை ஃபீவர் ஏதாவது இருந்தால் அதுதான் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புண்டு. ஸோ அதுதான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இப்போ நம்ம இந்த புக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த டிசீசஸ் தான் போக்குறதுக்கு தான் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி இதை தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த லெசன் நேம் இம்யூன் சிஸ்டம். ஸோ இம்யூனிட்டி வர்றதுக்கு என்னென்ன தான் பண்ணணும், இம்யூனிட்டினா எதிர்ப்பு சக்தி, அது இருந்தால் எந்த ஒரு டிசீசஸும் நம்ம பாடியில் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அது வர்றதுக்கு என்னென்ன பார்ப்போம், அதுதான் இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ நம்ம கம்யூனிகபிள் டிசீசஸ் ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா. ஸோ இதில் வைரஸஸ்னால் என்ன, வைரல் டிசீசஸ்னால் என்ன, நம்ம உடம்புல இந்த வைரஸ்ன்றது வந்துடுச்சுன்னா அது உடம்பு உள்ளே பார்த்திங்கன்னா அது வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்த்தா அது அதுக்கு உயிர் இல்லாத மாதிரி இருக்கும், அதாவது டெட் பார்ட்டிக்கலாக இருக்கும். ஸோ இந்த வைரஸ்ன்றது என்னென்னா பார்த்திங்கன்னா நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ அண்ட் ஏ ப்ரோட்டீன் கவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ அண்ட் ஏ ப்ரோட்டீன் கவர். இது நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, வைரஸில் என்னென்ன இருக்குது, இல்லை ப்ரோட்டீன் கவர் எந்த ஒரு பேராசிட்டிக் ஆர்கானிசமில் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அங்கே வைரஸ்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த வைரஸ் நம்ம பாடியில் வந்துடுச்சுன்னா என்னென்ன டிசீசஸ் தான் நமக்கு வரும் பார்த்திங்கன்னா போலியோ, ரேபிஸ், ஹெப்படைட்டிஸ், மெனிங்டன்ஸ், என்செஃபாலிட்டிஸ் அப்படின்னா பிரெயின் ஃபீவர் இதெல்லாம் வருது. ஸோ இதை பற்றி இன்னும் டீப்பாக பார்ப்போம். ஸோ இந்த வைரஸ் நம்ம பாடியில் வந்தால் நிறைய டிசீசஸ் தான் வருது நம்ம பார்த்தோம். ஸோ அதில் சில பேசிக்கான டிசீஸ், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான டிசீஸ் பற்றி நமக்கு புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, மோர் தென் 100 strains ஆஃப் வைரஸஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் காமன் கோல்டு இன் மேன். ஸோ இதில் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, அதாவது 100 strains இல்லை 1000 strains அப்படி தான் கேட்பாங்க. நம்ம அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா 100 strains. ஸோ சில்ட்ரனுக்கு தான் அதிகமாக இந்த கோல்டுன்றது அட்டாக் ஆகுது அடல்ட்ஸை விட. ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் தான் என்ன பார்த்திங்கன்னா நமக்கே ஓரளவுக்கு தெரியும். லைட்டாக ஹெட்டேக் வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அப்பர் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ், அதாவது நாசல் எபித்திலியம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அதான் இது நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். மீதியெல்லாம் ஜென்ரலான விஷயந்தான். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக, அதாவது ஃபீவர்னால் நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு. ஸோ கோல்டாக பார்த்திங்கன்னா ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடி வர ஒரு சிம்டம்ஸ் தான். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் நம்ம பாடி டெம்பரேச்சரை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கோல்டுன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு தடவை அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்ததுன்னா ஆஸ்துமா ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிபி வரும், அதாவது டியூபர்குலைசஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த எய்ட்ஸ் அதெல்லாம் வருது பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் குறையும் போது தான். ஸோ கோல்டு மெயினாக வந்தாலே அதுக்கு ரீசன் இம்யூன் சிஸ்டம் கரெக்டாக இல்லை, அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி இல்லாதப்போ தான் கோல்டு அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வேறு என்னென்ன டிசீஸ் வருது பார்த்திங்கன்னா நியூமோனியா, பிரான்சிட்டிஸ், ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் தான் வருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறத கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கணும். இப்போ நிறைய டிசீஸ் தான் நம்ம பார்க்குறோம், வைரஸ் காசிங் டிசீசஸ்னால் அந்த எல்லா டிசீஸ் பற்றியும் நல்லா தெரிஞ்சிக்க தேவையில்ல. ஆனால் நம்ம புக்கில் கொடுத்துருக்குற எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதில் தான் கேட்பாங்க.
அதையும் தாண்டி ஏதாவது 1 2 கேட்டாங்கன்னா அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. பட் நம்ம கையில் இருக்கிற சோர்ஸ் வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஸோ ஜென்ரலாக கோல்டு வந்து அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் உங்களுக்கு தெரியும். பேசுகிறது மூலமாக, சிரிக்கிறது, ஸ்னீசிங், அதுக்கப்புறம் இந்த கோல்டு பேஷண்ட்டு யூஸ் பண்ண ஹேண்ட் கர்ச்சீஃப், பெட்டிங் கிளாத்தஸ், யுட்டென்சில்ஸ், டாய்லெட் ஆர்டிகல்ஸ், ஸோ இதெல்லாம் ஃபோமைட்ஸ்னு சொல்கிறாங்க. எக்ஸாமில் கேட்பாங்க ஃபோமைட்ஸ்னால் என்னென்னு. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் மெஷர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டான ஃபுட்டு, வாட்டர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி தர மாதிரி நல்ல ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்டா இந்த கோல்டுன்றதை தவிர்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வைரஸால் வர்றது இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸா பற்றி இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரெட்ஃபுல் டிசீஸ். அதுக்கப்புறம் இது வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. வேர்ல்டு வைடு ஒரு விஷயம் வந்து, அதாவது ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்தால் அதை வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1970s தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இருந்திருக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸா வர்றதுக்கான மெயின் காசேட்டிவ் ஏஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா AH1N1 வைரஸ். ஸோ அதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப கண்டாஜியஸ்னால் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது இந்த H1N1 வைரஸ். ஸோ நம்ம வந்து கோல்டு வர்றதுக்கான சிம்டம்ஸ் தான் நமக்கு தெரியும். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸா வர்றதுக்கான சிம்டம்ஸ் தான் என்ன பார்த்திங்கன்னா ஃபீவர் கூட, ஹெட்டேக், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இதோட சிம்டம்ஸ். ஸோ இது எது வழியாக டிரான்ஸ்மிட் ஆகுது பாருங்கள், நேசல் அண்ட் மவுத் ட்ராப்லெட்ஸ் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக காமன் கோல்டு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இது ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா உள்ள பேஷண்ட் கூட காண்டாக்ட் வச்சுக்கூடாது. அதுக்கப்புறம் அதிகமாக கூட்டமான பிளேஸில் தான் அதிகமாக போகக்கூடாது. ஸோ காமன் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த 100 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் வைரஸ் சேர்ந்தது இந்த காமன் கோல்டுன்றது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா எடுத்துக்கிட்டிங்கன்னா AH1N1 வைரஸ், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம புக்ஸில் கொடுத்துருக்கிற டிசீசஸ். இன்னும் ஒரு சில டிசீசஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மீஸ்லஸ். இதோட பேத்தஜன் அதாவது காசிட்டிவ் ஏஜென்ட்டாக எது இருக்குது பார்த்திங்கன்னா ருபியோலா வைரஸ். ஸோ இந்த மீஸ்லஸ் வந்து நமக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஹோல் பாடி ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சிக்கன் பாக்ஸ். ஸோ சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ், இந்த பெரியம்மை, சின்னம்மை இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த சிக்கன் பாக்ஸோட பேத்தஜன் என்ன பார்த்திங்கன்னா வெரிசெலா வைரஸ். இது வந்தாலும் ஹோல் பாடி ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு ஸ்மால் பாக்ஸ், இது வந்து வேரியோலா வைரஸ். ஸோ இந்த பேத்தஜன் தான் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் வந்தாலும் ஹோல் பாடி ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகும். நமக்கு மெயின்ஸில் கூட இந்த மாதிரி டிசீசஸில் வந்து வைரஸ் காசிங் டிசீசஸ்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த டிசீசஸ் வந்து இந்த டிசீசஸ்னால் என்ன, அதோட பேத்தஜன் என்ன, அது வந்தால் என்ன ஆகும், அதோட சிம்டம்ஸ் இதெல்லாம் நம்ம எழுதினாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போலியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிசீஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா போலியோ வைரஸ்னால் காஸ் ஆகுது. ஸோ போலியோ வந்ததுன்னா எந்தெந்த பாடி மெயினாக அஃபெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா த்ரோட், பேக் போன், அதுக்கப்புறம் நர்வ்ஸ் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ரேபீஸும் ரொம்ப முக்கியமான ஒரு டிசீஸ். இதை வந்து ஹைட்ரோஃபோபியா சொல்லுவாங்க. ஸோ இதோட பேத்தஜன் என்னன்னு பார்த்திங்கன்னா RNA வைரஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி ரேபீஸ் இஸ் காஸ்ட் பை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து RNA வைரஸ். ஸோ ரேபீஸ்னால் நமக்கு தெரியும் நாய்க்கடி. ஸோ அது கடிச்சதுன்னா நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக பாதிக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைரஸ்னால என்ன டிசீஸ் வருது பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல் டிசீஸ் சொல்லலாம். ஸோ இதோட இன்னொரு நேம் தான் பார்த்திங்கன்னா ஜாண்டிஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் A, ஹெப்படைட்டிஸ் Bன்னு இருக்குது. ஸோ இதுக்கான பேத்தஜன் இது எந்த வைரஸ்னால வருது பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் A வந்து ஹெப்படைட்டிஸ் A வைரஸ்னால வரும். ஹெப்படைட்டிஸ் B வந்து ஹெப்படைட்டிஸ் B வைரஸ்னால வரும். ஸோ இதை அஃபெக்ட் பண்ணுற பார்ட் எதுவும் பார்த்திங்கன்னா லிவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட் டிரான்ஸ்மிஷன், கிட்னி டிரான்ஸ்மிஷன் எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் லிவர் டிரான்ஸ்மிஷன் இன்னும் வரல. ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ்க்காகவே ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறோம் ஜூலை 28.
இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிசீஸ் அண்ட் ரொம்ப ஹார்ம்ஃபுல் டிசீஸும் கூட. முக்கியமான டிசீஸ் மீன்ஸ் நமக்கு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம பாடி ஓரியன்டாக பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹார்ம்ஃபுல் டிசீஸ். ஸோ அதில் ஹெப்படைட்டிஸ் ஏ வந்ததுன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு டெட் ஸ்டேஜில் போக மாட்டாங்க. பட் ஹெப்படைட்டிஸ் பி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து டெட் ஸ்டேஜில் போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெங்கு ஃபீவர். நம்ம ஆல்ரெடி பிளட்டை பற்றி பார்க்கும்போது பார்த்துருப்போம். அதில் பிளேட்லெட்ஸ் அந்த டாபிக் பார்க்கும்போது அந்த பிளேட்லெட்ஸ் கவுண்டிங் குறையும் போது தான் டெங்கு ஃபீவர் வரும்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த டெங்கு ஃபீவருக்கான பேத்தஜன் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ வைரஸ். ரேபிஸ்க்கும் ஆர்என்ஏ வைரஸ் தான், டெங்குக்கும் ஆர்என்ஏ வைரஸ் தான். ஸோ டெங்கு ஃபீவர் வந்தால் ஹோல் பாடி தான் அஃபெக்ட் பண்ணுது. மெயினாக பார்த்திங்கன்னா ஹெட்டு, ஐஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எய்ட்ஸ்னால் எல்லாருக்கும் தெரியும், அக்வயர் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு. ஸோ இது பேத்தஜன் வந்து இதுவும் தெரியும், ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ வைரஸ். ஸோ இதை அஃபெக்ட் பண்ணுற பார்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த டபிள்யூபிசி கவுண்டிங்கை வந்து குறைக்கும். டபிள்யூபிசினா தெரியும், ஒயிட் பிளட் செல்ஸ், அதோட கவுண்டிங் குறைக்கும். ஸோ இதனால் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நமக்குரிய எதிர்ப்பு சக்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குறைய ஆரம்பிச்சிடும். எய்ட்ஸ் பற்றி பின்னாடி ஒரு 15 மார்க் அளவுக்கு பார்ப்போம் மெயின்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெர்பஸ்னால் வந்து அதுக்கான பேத்தஜன் வந்து ஹெர்பஸ் தான். ஸோ இது அஃபெக்ட் பண்ணுற பார்ட் எதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் அலர்ஜி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டிசீஸ் தான் நம்ம உடம்புல வந்துடுச்சு. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ எய்ட்ஸ் வந்தது பார்த்திங்கன்னா எலிசா டெஸ்ட் எடுப்பாங்க. இது வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெங்கு ஃபீவர் வந்ததுன்னா டார்னிகோட் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வைரஸ்லேருந்து இது தான் மோஸ்ட்லி எக்ஸாமில் கேட்பாங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்டீரியா பார்க்க போகிறோம். ஸோ வைரஸில் நான் சில பாயிண்ட்ஸை ரொம்ப முக்கியம் கொடுத்து சொல்லியிருப்பேன், அந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எல்லா டிசீஸுமே ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் நான் சொன்ன டிசீஸ் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாக்டீரியா பார்ப்போம். ஸோ பாக்டீரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். ப்ரோகேரியாட்டிக்னால் என்னென்னா நம்ம வந்து ஆர்கானிசமில் ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் படிப்போம். ப்ரோகேரியாட்டிக்னால் அதுக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்காது. அதே யூகேரியாட்டிக் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் எல்லாமே வருது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த யூகேரியாட்டிக்னால் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே சொல்லலாம். ஸோ அது வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் இந்த ப்ரோகேரியாட்டிக், ப்ரோனாலே முன்னாடி. ஸோ அந்த இதில் இருந்தது தான் இந்த பாக்டீரியா எல்லாம். பாக்டீரியா எல்லாமே பார்த்திங்கன்னா பேராசைட்ஸாக கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம். அதில் சில பாக்டீரியா தான் பேராசைட்ஸ். அந்த சில பாக்டீரியா பேராசைட்ஸாக இருக்கிறது தான் நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணும். பாக்டீரியாலே வந்து குட் பாக்டீரியா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குட் பாக்டீரியா தான் பார்த்திங்கன்னா மில்கை வந்து கேர்டாக மாற்ற யூஸ் ஆகும். அதுதான் வந்து இந்த லாக்டோஜெனிசிஸ். ஸோ அந்த இதில் தான் அதை படிப்போம். ஸோ பாக்டீரியா டிசீசஸ் பார்த்திங்கன்னா டியூபர்குலைசிஸ், காலரா, டைஃபாய்ட், டிசென்ட்ரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிபி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்ம புக்ஸில். டிபி வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபி தான் பார்த்திங்கன்னா எல்லா வித பெரிய டிசீஸ்க்குமே வந்து பேஸ்னு சொல்லலாம். டிபி வந்து அந்த பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மந்த் ஒரு கண்டினியூஸாக அந்த டேப்லெட் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம காமன் கோல்டு வந்து வைரஸ் காசிங் டிசீஸ் பார்த்தோம். இதே டிபி பார்த்திங்கன்னா பாக்டீரியா காசிங் டிசீஸ் பார்க்குறோம். ஆனால் ரெண்டுமே அஃபெக்ட் பண்ணுற பார்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பிரேஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டிபினா பாக்டீரியா, காமன் கோல்டுனா வைரஸ். ஸோ ரெஸ்பிரேஷன் பார்ட்டில் லங்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பார்த்திங்கன்னா போன்ஸ், ஜாயின்ட்ஸ், அப்புறம் லிம் கிளான்ஸ், அலிமெண்ட்ரி ட்ராக்ட், லிவர், கிட்னி இந்த மாதிரி எல்லா ஏரியாவையும் இந்த டிபின்றதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ டிபின்றது பார்த்திங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது ரொம்ப முக்கியம். இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் நேம் ரொம்ப முக்கியம், மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஸோ அது எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ராட் ஷேப்டு பாக்டீரியம் காசஸ் டியூபர்குலோசிஸ், அதாவது ராட் ஷேப்டில் இருக்குது. இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் ரொம்ப முக்கியம், மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்.
ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன பார்த்திங்கன்னா தொடர்ந்து கஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக பாடி வெயிட்ஸ் குறையுது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ டிவின்றது பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸா, காமன் கோல்டு அதில் வந்து எப்படி தான் டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இது ப்ரிவென்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா மெயினாக ஹெல்த்தி ஃபுட்ஸ், நிறைய இந்த ஸ்மோக்கிங் அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த ப்ராப்ளம் அவ்வளோ வராது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக என்ன இம்யூனிட்டி நமக்கு தருவாங்க பார்த்திங்கன்னா, அதாவது சின்ன வயசுலேயே வந்து இந்தந்த ஏஜில் இந்தந்த ஒரு பேபி வந்து பார்ன் ஆச்சுன்னா இந்தந்த ஏஜில் இந்தந்த மந்தில் அந்தந்த கரெக்டாக அந்த வேக்சின் போட்டுக்கிட்டே இருப்பாங்க கரெக்டாக இம்யூனிட்டி தர்றதுக்காக. ஸோ இந்த டிபிக்கு பார்த்திங்கன்னா பிசிஜி வேக்சின் சொல்லுவாங்க. அது ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி மெடிசின். ஸோ பிசிஜினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பேசிலஸ் கால்மிட்டி குரின். ஸோ அந்த வேக்சின் எடுத்துக்கிட்டோன்னா இந்த டிபியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டிபி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட் எடுப்பாங்க பார்த்திங்கன்னா மான்டெக்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டு தான் நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த பிசிஜி வேக்சின் பார்த்திங்கன்னா எப்போ கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு பேபி பிறந்து அந்த 12 மந்த்து இருக்கும்போது அப்போ வந்து இந்த பிசிஜி வேக்சின் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன டிசீஸ் பார்த்திங்கன்னா டைஃபாய்டு. ஸோ இதுவும் டீயில் தான் ஸ்டார்ட் ஆகுது. டியூபர்குலோசிஸ் தான் டீ. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்டீரியா காசிங் டிசீசஸ். இதுவும் ராட் ஷேப்டு பாக்டீரியா தான். இது டிபியும் பார்த்திங்கன்னா ராட் ஷேப்டு பாக்டீரியா தான். ஸோ இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் எதுவும் பார்த்திங்கன்னா சால்மனல்லா டைஃபி. இந்த காசேட்டிவ் ஏஜென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா டிசீஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு காசேட்டிவ் ஏஜென்ட் இருக்குது. அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ டைஃபாய்டு இருக்குன்னா பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஃபீவர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டென்ஸ்டைனில் இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் வரும். இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையே, இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன். லிவர்னால் கல்லீரல் சொல்லுவோம், ஸ்ப்ளீன்னா மண்ணீரல். ஸோ இது வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ரெட் ஸ்பாட் எரப்ஷன் ஆன் த அப்டமன். ஸோ இந்த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன் வந்து ரொம்ப முக்கியம். டிபி அதாவது டைஃபாய்டு வந்தால் இந்த ஸ்ப்ளீன் வந்து ரொம்ப பெருசாகுது. ஸோ இதோட டிரான்ஸ்மிஷன் மோடும் பார்த்திங்கன்னா எதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைஸ் அது வந்து டைஃபாய்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ இந்த டைஃபாய்டை தவிர்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேபி வந்து 5 to 6 years இருக்கும்போது டேப்னு ஒரு வேக்சின் கொடுக்குறாங்க. டேப்னா என்னன்னு பார்த்திங்கன்னா அது வந்து எதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த டைஃபாய்டை தவிர்க்கிறதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு மெயினாக தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10 years இருக்கும்போது இந்த டேப்ன்ற வேக்சின் வந்து தராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மெயின்ஸில் நம்ம படிப்போம். ஒரு 8 mark அளவுக்கு படிப்போம். இம்யூனைசேஷன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும், அதில் படிப்போம். ஸோ இந்த டைஃபாய்டுக்கு தெரிஞ்சிக்க பார்த்திங்கன்னா வைரல் டெஸ்ட் எடுக்கிறோம். இது வரைக்கும் என்னென்ன டெஸ்ட்டு பார்த்துருக்கோன்னா எய்ட்ஸ்க்கு வந்து எலிசா டெஸ்ட், டெங்குக்கு வந்து டார்னிகெட் டெஸ்ட், டிபிக்கு மான்டெக்ஸ் டெஸ்ட், டைஃபாய்டுக்கு வைரல் டெஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம புக்ஸில் கொடுத்துருக்க தவிர்த்து வேறு என்னென்ன பாக்டீரியா காசிங் டிசீஸ் பார்த்திங்கன்னா டிஃப்தீரியே. இதோட பேத்தஜன் என்ன பார்த்திங்கன்னா கார்னி பாக்டீரியம் டிஃப்தீரியே. ஸோ இதை அஃபெக்ட் பண்ணுற ஆர்கன் எதுவும் பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இந்த டிஃப்தீரியே வந்துடுச்சுன்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த ரெஸ்பிரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டிபிடி வேக்சின்னு ஒன்று இருக்குது. டிபிடினா என்னன்னு பார்த்திங்கன்னா டிஃப்தீரியே, பெர்டியூசிஸ் அண்ட் டெட்டனஸ். இந்த மாதிரி 3 வகையான நோய்க்கு வந்து இந்த டிபிடி வேக்சின் தருவாங்க. இது வந்து ஒரு பேபி வந்து 6 weeks இருக்கும்போது இந்த வேக்சின் தராங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8 to 24 month இருக்கும்போது இந்த வேக்சின் தராங்க. நெக்ஸ்ட்டு 5 to 6 years இருக்கும்போது இந்த டிபிடி வேக்சினுக்கு பதில் டிடி வேக்சின் ஒன்று தராங்க. டிடினா டிஃப்தீரியே அண்ட் டெட்டனஸ் மட்டும் இருக்கிற மாதிரி, பெர்டியூசஸ்க்கு அந்த 5 to 6 years தரல. ஸோ இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து அந்த டிசீஸ்னால் என்ன, அதோட பேத்தஜன் என்ன, அதை அஃபெக்ட் பண்ணுற ஆர்கன் என்ன, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த வேக்சின்ஸ் அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நான் சொல்லும் போது நல்லா கவனிச்சிக்கோங்க.
சப்போஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணலாம், பட் ரொம்ப அந்த அளவுக்கு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்த டிசீஸ் பார்த்திங்கன்னா ஊப்பிங் கஃப், அதை வந்து பெர்டியூசஸ் சொல்கிறாங்க. ஸோ இதோட பேத்தஜன் என்னன்னு பார்த்திங்கன்னா பேசிலஸ் பெர்டியூசஸ், அதோட நேம்லேயே இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பேத்தஜன் பாக்டீரியாவில் வர பேத்தஜன் தான் அதோட நேம்லேயே வர மாதிரி இருக்கும். இப்போ டியூபர்குலோசிஸ் பார்த்திங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வரும். டிப்தீரியா பார்த்திங்கன்னா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா வரும். ஊப்பிங் கஃப் ஆர் பெர்டியூசஸ் பார்த்திங்கன்னா பேசிலஸ் பெர்டியூசஸ் வரும். ஸோ இதுவும் அஃபெக்ட் பண்ணுற பார்ட் எதுவும் பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான். கண்டினியூஸாக உங்களுக்கு கஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலரானாலே நமக்கு தெரியும் தண்ணி மூலமாகவும் ஃபுட் மூலமாகவும் பரவுறதுன்னு. ஸோ இது வந்து விப்ரியோ கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது அஃபெக்ட் பண்ணுற பார்ட் எதுவும் பார்த்திங்கன்னா இன்டென்ஸ்டைன். ஸோ இந்த டிபி அண்டு காலரா இந்த பாக்டீரியாவை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராபர்ட் காச். ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சில் இந்த மாதிரி டிஸ்கவரி தான் கேட்பாங்க. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. டிபி அண்ட் காலரா இதுக்குரிய பாக்டீரியா கண்டுபிடிச்சவர் ராபர்ட் காச். அடுத்த டிசீஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா லெப்ரசி. இதை வந்து ஹான்சன் டிசீஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டிபி மாதிரி தான், மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அதுக்கு சொன்னால். அதே மாதிரி இது மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்கின்னு, நர்வ் இந்த மாதிரி எல்லா பார்ட்டும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1974 இந்த மாதிரி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க. அதுபடி 6 ஃபேட்டல் டிசீசஸ்னு சில டிசீசஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த டிஃப்தீரியா, பெர்டியூசஸ், அதுக்கப்புறம் டிபி இதெல்லாம் பாக்டீரியாவில் வரும். வைரஸில் பார்த்திங்கன்னா போலியோ, மீஸ்லஸ் இந்த மாதிரி டிசீசஸ் தான் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெட்டனஸும் அதுவும் பாக்டீரியா காசிங் டிசீஸ் தான். ஸோ 3 வந்து பாக்டீரியா காசிங் டிசீசஸும் 3 வந்து வைரஸ் காசிங் டிசீசஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1974. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதை வந்து 1985 கொண்டு வந்திருப்போம். ஸோ இதுபடி தான் வந்து ஒவ்வொரு டிசீசஸ்க்கும் அந்த வேக்சின் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் எல்லாமே கண்டக்ட் பண்ணி அந்தந்த நேரத்தில் அந்தந்த சைல்டுக்கு எல்லாமே தரது எல்லாமே இந்த ப்ரோக்ராம் மூலமாக தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து எப்போ இதை பண்ணாங்க பார்த்திங்கன்னா 1974. ஸோ அதில் அந்த 6 டிசீசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தால் ரொம்ப முக்கியம், 1985. இன்னும் சில டிசீசஸ் தான் இருக்குது பாக்டீரியானால. என்னென்னு பார்த்திங்கன்னா நிமோனியா அதோட பேத்தஜன் என்னன்னு பார்த்திங்கன்னா டிப்ளோகாக்கஸ் நிமோனியா. ஸோ அதை அஃபெக்ட் பண்ணுற ஆர்கன் எதுன்னு பார்த்திங்கன்னா லங்ஸ். நம்ம வந்து இங்கிலீஷில் படிப்போம், ஜென்ரல் இங்கிலீஷில் தி லாஸ்ட் லீஃப் லெசனில் படிப்போம் இந்த நிமோனியா டிசீஸ் பற்றி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆந்த்ராக்ஸ்னால் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதை அஃபெக்ட் பண்ணுற ஆர்கன் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் அண்ட் இன்டென்ஸ்டைன். நெக்ஸ்ட்டு பிளேகு பார்த்திங்கன்னா பாஸ்டூரில்லா எர்சினியா பெஸ்டிஸ் அதோட பேத்தஜன். ஸோ இந்த பிளேக்னால் என்னென்ன பார்ட்டு தான் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா லங்ஸ் தான் மெயினாக. நெக்ஸ்ட்டு வந்து கொனர்ஹோயா. ஸோ இதில் வந்து செக்ஷுவல் டிசீஸ் இந்த பாக்டீரியானால் வர்றது 2 டிசீஸ் இருக்குது. கோனர்ஹோயா அண்டு சிஃபிலிக்ஸ்னு 2 செக்ஷுவல் டிசீஸ் இருக்குது. இந்த கோனர்ஹோயாக்கான பேத்தஜன் என்னன்னு பார்த்திங்கன்னா நெய்சீரியா கோனர்ஹோயா. சிஃபிலிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிசீஸ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதுக்கான பேத்தஜன் வந்து ட்ரிப்பனோமா பேலிடம். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணுற ஆர்கன் எதுவும் பார்த்திங்கன்னா யூரினரி பார்த்து தான். ஸோ இந்த சிஃபிலிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு சிஃபிலிக்ஸ் வந்ததுன்னா அவர் வந்து என்ன டெஸ்ட் எடுப்பாங்க பார்த்திங்கன்னா வாசன்மேன் டெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரிமைனிங் டிசீசஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.